ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. நானும் உங்களோட கஸ்தூரி பையன். காலையிலே வந்தாச்சு. பெத்த தாய்ப்படும் பாடு. காலையிலே ஒரே சண்டை. தாயடிச்சு வலிச்சதுன்னா உடனே நாளுவே. இப்போ இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் ஒன்று யார் போட சொன்னா? பாப்பா சரி, இது வந்து காலையிலே வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஐயோ என்னது இது பாளையங்கோட்டை பழம் தானே? பாளையங்கோட்டை பழம் பார்த்துடுங்க, ஒரு சீப்பு தன் பழம் அதானம்மா. பார்த்தீங்களா காலை யார் தந்தா? எங்கள் பாட்டி கொடுத்துருக்காங்க. சரியா? பாளையங்கோட்டை பழம் சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பழம்லாம் ரொம்ப வரதில்லை பார்த்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னது? வடை பண்ணு. வடை பண்ணா? பன்னு, காய்ச்சல் பண்ணு அதானே? அதுவும் உளுந்த வடையும். இப்போ சொல்லுவியே இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு வாங்க எல்லாருக்கும் தரேன்னு. ரெண்டு இருந்தா என்ன, ஒன்று இருந்தானா, மனசு உண்டுனா எல்லாரும் சாப்பிடலாம். எவ்வளோ இது எனக்கு புரியல. ஒரு பன் இருக்கு, திடீர்னு போகிற 1000 பேர் வந்துட்டாங்க. இந்த ஒரு பண்ணை வச்சு எப்படி கொடுக்க முடியும்? 1000 பேருக்கும் கொடுக்கலாம். மனசு தான் சும்மா கிட்ட கொண்டு அப்படி மனத்தை தான் முடியும். எப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரோடில் வந்து பைக்கில் போவீங்க தெரியுமா? நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய மெயின் ரோடுன்னு நினச்சிக்கோங்களா. மெயின் ரோட்டில் வண்டி எப்படி வேணாலும் நேரத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு ரோடு இங்கே வருது, இங்கேருந்து ஒரு ரோடு இங்கே வருது அப்படின்னா இந்த பிரான்ச் ரோடு இருக்கும். அப்போ இங்கேருந்து நீங்கள் எங்கே போகிறவங்க, நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் பார்க்குறாங்க, அந்த சைடு ஆள் இல்லைன்னா போகிறாங்க. ஆனால் அதே அடுத்த பக்கத்துலேயும் ஆள் வருதான்னு என்ன செய்யணும், ரெண்டு சைடும் நீங்கள் பார்த்து போகணும். அதையும் குறிப்பாக வந்து நான் இப்படி கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஃபேமிலியோடலாம் நீங்கள் போகிறீங்க, தயவு செஞ்சு ரெண்டு பக்கமும் பார்த்து, ரெண்டு பக்கமும் ஆள் வருதா அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோடுக்கு என்ன செய்யுங்க, கிராஸ் பண்ணுங்க. சரியா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருக்குமே அவசரம் தான், ஆனால் ரொம்ப அவசரமாக போனால் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, நம்மளால இன்னொருத்தங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ரோட்டில் போகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு திரும்ப டேர்ன் பண்ணுற இடத்துலையோ இல்லைன்னா வந்து ஒரு கிராசிங் ரோடு வர இடத்துலையோ ரெண்டு பக்கமும் பாருங்கள். இது வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லை, கிராஸ் பண்ணுறவங்களுக்கும் இதுதான். சரியா? அவங்களுமே அப்படி தான் இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க, அந்த பக்கம் வண்டி வரது பார்க்கறது இல்லை. சரியா? சொல்லுமே என்ன தேவை? எல்லாரும் வாருங்க மக்கா, நாளையில இருந்து வாருங்க. வாங்க. வேண்டாம் இன்னைக்கு ஒருத்தர். ஓகே, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.